அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். அந்நிய பெண்ணால் ஆதாயம் யாருக்கு? பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் யாரால் ஆதாயம் அவருக்கு ஏற்படும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே ஒருவருடைய ஆண் ஜாதகத்திலே அந்நிய பெண்ணால், அதாவது மனைவி அல்லாத அந்நிய பெண்ணால் அவருக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன, கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பெண்ணுடைய நட்பு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துலையோ இல்லைன்னா எங்கேயாவது ஏற்படும், அவங்களுக்கு அந்த நட்பு ஏற்படும். அவங்க பார்த்திங்கன்னா பெரிய சொத்து உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது முதல்ல நட்பாகும், அப்புறம் காதலாகும், அப்புறம் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி போய் அவர்களுடைய சொத்தை வருமானம் இவர் நல்லா யூஸ் பண்ணி சொகுசாக வாழக்கூடிய அமைப்பு. இவர் அதனால் வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரியான அதனால் யோகம் பெற்று ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்பு என்ன. ஆனால் இந்த யோகம் சில காலம் மட்டும்தான் இருக்கும். எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிச்சிடும். நிலையில்லாத யோகம் இந்த யோகத்துக்கு பேர். இந்த யோகத்தால் ஒரு சில காலத்துக்கு பிறகு துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் அதே அளவுக்கு வந்தும் சேரும். ஆக இந்த இப்படிப்பட்ட யோகம் ஒருவருடைய ஜாதகத்திலே இருக்கிறதா என்பதற்கான கிரக நிலைகள் என்ன, ஜாதக அமைப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம 11 அதாவது ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லுவோம். உடல் இச்சையை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். நாம் அதாவது சின்ன வீட்டை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம் தான். அதனுடைய தசாவையோ அல்லது புத்திகளோ வரும்பொழுது இந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும். ஆனால் அது ஆதாயத்தில் தான் முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் வேறொரு கிரக அமைப்பு, அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சனி, ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் லக்னத்திற்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் இந்த அந்நிய பெண்ணால் ஆதாயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே ராகு எதையும் விரிவுபடுத்தும். ராகு விதவை தன்மை கொண்டது. ராகு அந்நியர்கள். சனி அதே போல தான் விதவைத்தன்மை கொண்டது தான் சனி. அடுத்தது செவ்வாய். இந்த 3 கிரகம் ஒன்றா 10 டிகிரிக்குள்ளே ஒன்றா சேர்ந்தா அங்கே ராகு தான் ஆதிக்கம் செலுத்தும். ஏன்னா ராகு தான் எல்லாத்த விட வலிமையான கிரகம். இந்த சனி செவ்வாயை விட ராகு அங்கே அப்போ இவங்களுடைய பலனை சேர்த்து அந்த ராகு செய்யும் 10 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது. ஆக ஒருவருடைய லக்னம் எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும், அந்த லக்னத்திற்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னா 3மே பாவகிரகம். ராகும் சரி, சனியும் சரி, செவ்வாயும் சரி பாவகிரகம். ஆக மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்திலே இருக்க வேண்டும். 6ஆம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு இடம். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், திடீர் நஷ்டம், திடீர் லாபத்தை குறிக்கக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான், 8ஆம் இடம் தான். அதே போல் 12ஆம் இடம். ஆக இந்த 6, 8, 12ஆம் இடத்திலே இந்த சனி, ராகு, செவ்வாய் சேர்க்கை 10 டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுதும், அதே போல் இந்த லக்கணத்திற்கு உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 8, 10, 11 இந்த அதாவது வெற்றிக்கு துணை புரியக்கூடிய இடம். ஆக இந்த உபஜயஸ்தானத்திலே இந்த 3 கிரகங்களும் 10 டிகிரிகளில் சேரும் பொழுதும், அடுத்ததாக கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த கேந்திரஸ்தானங்களில் இந்த 3 கிரகங்களுடைய 10 டிகிரிக்குள்ள சேர்க்கை இருந்தாலும் இந்த யோகம் செயல்படும். எப்பொழுது செயல்படும்? இந்த ராகு திசையோ, சனி திசையோ, செவ்வாய் திசையோ நடைமுறைக்கு வரும் பொழுது. இப்போ இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா, ராகு எப்போவுமே முன்னாடி, அதாவது 18 வருஷம்னா முன்னாடி 9 வருஷம் நல்ல பலன்களை வாரி கொடுத்தாரு அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 9 வருஷத்தில் அந்த கடைசி முடிய போகிறப்பயாவது கொடுத்ததெல்லாம் பிடிங்கிட்டுருவார். ஏன்னா ராகுவுடைய சிம்பிளே வட்ட பூஜ்யம், எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிக்கும். ஆனால் பின்னாடி முன்பகுதியில் கஷ்டங்களை கொடுத்துட்டு பின்பகுதியில் லாபத்தை கொடுத்தா அது நிரந்தரமான பலனாக இருக்கும். சனியும் அப்படித்தான். இந்த யோகத்திலிருந்து செயல்படும் பொழுது முன்பகுதியிலே கஷ்டத்தை கொடுத்தா பின்பகுதியில் பிரமாதமான பலன்களை கொடுக்கும். முன்பகுதியிலே நல்ல பலன்களை கொடுத்தால், அதாவது சனி திசை 19 வருஷம் இல்லையா, 9 வருஷம் நல்ல பலன்களை கொடுத்தா, 9.5 வருஷம் நல்ல பலன்களை கொடுத்தா, அதே கெட்ட பலன்களை அதே அளவு கொடுத்து முன்னாடி கொடுத்ததை சேர்த்து பிடிக்கிட்டு போய்ட்டு அந்த வேலையும் செய்யும். அதனால தான் இந்த யோகமே பார்த்திங்கன்னா நிலையில்லாத யோகம், எப்போ வேணாலும் இல்லாமல் போகலாம்.
ஆக இது ஒரு நிலையற்ற யோகம். இந்த யோகம் நடைமுறையிலே இருக்கும் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனாலும் இதற்கான அதாவது அந்த பாபங்களும் கெடுபலன்களையும் அனுபவித்தே தீர வேண்டும். உடனடியாக அதை விட அதிகமான கெடுபலன்களையும் இறுதியில் தந்துவிட்டு போயிட்டணும். சில காலங்கள் யோகங்களை வாரி வழங்கி கொடுத்தாலும் ஒரு சில காலம் மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் அந்த கஷ்டங்களும் துயரங்களும் இதை விட சேர்த்து அதிகமாக வரக்கூடிய அமைப்பாகவே இந்த யோகம் செயல்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.